ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ் ஸ்டேஷனில் இருக்கோம். ஹனாயிலேருந்து நம்ம ஃபோனா வந்து இப்போ போக போகிறோம். ஸோ ஃபோனா போகிறதுக்கு வந்து ஹாங்லாங் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் கம்பெனியிலேருந்து பஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காண்டி இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பஸ் இருக்கும். ஸோ இந்த 2 பஸ்ஸும் நம்ம பஸ் இல்லை. நம்ம பஸ் வந்து இனிமேல் இன்னும் ஒரு 15 or 20 minutes வந்துடும் இருக்காங்க ஃபோனாக்கு. ஸோ இது பஸ் ட்ராவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 8:30 கிளம்புற மாதிரி இருக்கும். மேபி ஒரு பஸ் வருது, நம்ம பஸ்ஸான்னு தெரில, பின்னாடி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து 8:30 இங்கேருந்து 8:30 PM கிளம்புற மாதிரி இருக்கும். இது வந்து எப்போ ரீச் ஆகும்னா ஃபோனா வந்து நமக்கு நாளைக்கு வந்து ஒரு 4 o'clock ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம பஸ் இல்லை அது. ஸோ நம்ம பஸ் இல்லை, பட் எல்லாமே ஹாங்லாங் பஸ். நாங்கள் புக் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கேபின் ஸ்லீப்பர் பஸ். ஸோ பஸ் நம்மளோட ஏரிட்டி எப்படி இருக்குன்றதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம பார்ப்போம் ஒன்றா. ஹலோ கைஸ், நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனா போகிறதுக்கான பஸ் வந்துருச்சு. ஸோ இதான் நம்ம பஸ் பாருங்கள், வந்து கேபின் ஸ்லீப்பர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ மோஸ்ட்லி ஸ்லீப்பர் நார்மல் இது தான், பட் கொஞ்சம் வந்து ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. சரி, இதான் நம்ம ஹாங்லாங் பஸ். டிவின்னு நினச்சேன், பட் ஆனால் ஸ்டிக்கர் தான் நினைக்கிறேன். ஸ்பேசியஸாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த பேக் பெரிய பேக், அது எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக்கலி மேலே ஒரு லைட் இருக்குது, 2 லைட் இருக்குது. ஸோ அதுக்கான சுவிட்சஸ் தான் இதெல்லாம். ஸோ இது ஆன் பண்ண அந்த லைட், இது வந்து மெயின் லைட் ஒன்று இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டைப் C அண்ட் USB கேபிள் சார்ஜிங். பட் 2மே ஒர்க் ஆகலை, 2மே ட்ரை பண்ணி. கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஹாங்லாங் பஸ்ஸில் தான் இருக்கும். ஸோ பஸ் வந்து டிலேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு 4 o'clock வந்து ஃபோனை ரீச் ஆக வேண்டியது. பட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4:30 AM ஆகுது. ஸோ கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து இப்போ ஒர்க் ஆகுது கொஞ்சம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு இப்போ தான் செக் பண்ணேன். ஸோ இன்னும் ஒரு அப்ராக்சிமேட்லி 8 or 10 kilometers இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபோனை ரீச் ஆக. ஸோ நான் ஒரு 1 hour இன்டர்நெட் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், பட் ஆனால் இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல எனக்கு. ஸோ இப்போ தான் சார் நான் கிடைச்சது. இப்போ நான் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி இப்போ கிட்ட ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 minutes or 15 minutesல நம்ம ட்ராப் பண்ணுவோம், லொக்கேஷன் வந்துடும். ஏன்னா இங்கே கிராப் இருக்குமோன்றது டவுட்டு தான். ஸோ அதனால் நாங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணியிருக்கோம். அங்கே ட்ரெக்கிங் அந்த கம்பெனியில் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிரைவர் வந்துட்டு கால் பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 15 minutes ரைட். ஸோ 5:15 அரௌண்ட் வந்து நம்ம அங்கே ரீச் ஆகிடுவோம் அந்த ட்ரெக்கிங் பிளேஸ்க்கு. ஸோ நம்ம ட்ராப் லொக்கேஷன் வந்து போகுது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான் இறங்குவோம் இந்த ஸ்டாப்பில். இந்த முன்னாடி ஒருத்தர் இருக்கார், அவர் நாங்கள் ஒரு 2 பேர் இருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பஸ்ஸு. ஸோ நம்ம பஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். பஸ் ஸ்டேஷன் நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே இல்லை. ஸோ கைஸ், ஃபைனலி ஃபோனா ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்க் மாதிரி இருக்குது. பஸ் ஸ்டேஷன் நாங்கள். ஆனால் அந்த பஸ் ஸ்டேஷன் வந்து எப்படி இருக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே இல்லை மோஸ்ட்லி. ஸோ இப்போ வந்து எங்கள் கேப் டிரைவருக்கு கால் பண்ணோம். அவர் வர்றதுக்கு ஒரு 5-10 minutes ஆகும்னாரு. இது ஏர்லி மார்னிங் இப்போது 4:45 சம்திங் ஆக போகுது. ஆனால் பஸ் ஸ்டேஷன் நாங்கள் இது ஒரு பஸ் ஸ்டேஷனா அப்படின்றது நீங்கள் சொல்லணும். பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்நேரமே நிறைய பேர் வந்து அங்கே வாக்கிங் ரன்னிங்லாம் ஓடிட்டுருக்காங்க இங்கே இந்த 4:45 5 o'clock. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கேப் வந்தோடனே நம்ம அங்கேருந்து நம்ம டூர் கம்பெனி ஆக்ஸாலிஸ், அதுதான் நாங்கள் எங்களோட டூர் கம்பெனி. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு வந்து
ஒரு டாம் ஸ்டே மாதிரி ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் ஃபார் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. ஸோ அங்கே போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னொரு 2 hours 7:30 or 7:15 வந்து ட்ரெக்கிங் ஈவெண்ட் அது வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ், பாருங்கள், இதுதான் ஃபோங்னா பஸ் ஸ்டேஷன். அங்கங்கே வண்டி எப்போயாச்சும் மூவ் ஆகிட்டுருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்க் மாதிரி இருக்குது, ஃபோங்னா சம்திங் போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து கால் பண்ணார், வரேன்னு சொன்னார். வந்துட்டுருக்காரான்னு தெரில, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரோடு அனாதையாக இருக்குது. இது அங்கே இறக்கி விட்ட அந்த பஸ் ஸ்டேஷன். இப்போ நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்மளுடைய ஸ்டேக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ரோடு வந்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் இது வந்து ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது.